இது உங்கள் ஃபிக்ஷனில் நானும் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மினி சீரிஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 2 தான். அண்ட் இந்த எஃப்எஃப் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், ஜங்குக்காவை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் காமிச்சிருப்பேன். ஸோ கோச்சிக்காதீங்க, போக போக அது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேயா? ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். போன பார்ட்டில் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க. அவங்க முன்னாடி ஜங்குக்கோட அங்கிள் தான் இருந்திருப்பார். ஸோ அவரை பார்த்ததுமே ரொம்ப வந்து மனசு உடஞ்சி அழுகுறீங்க. அவர் தான் உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஒரு 1 வீக் போல் ஹாஸ்பிட்டலில் உங்களை வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, ஒரு பேபி மாதிரி. ஸோ நீங்களுமே அவரை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு டேட் ஃபீல். பிகாஸ் யார் என்னன்னே தெரியாது. அவர் சடனாக உங்கள் லைஃப்குள்ளே வந்தார், உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. கூட பிறந்த ஒரு பிரதர் இருந்தும் அவன் உங்களை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஒரு சாதாரண பர்சனாக கூட உங்களை பார்க்கல. அப்படி இருக்கும்போது யார் என்ன எதுவுமே தெரியாது. அவர் வந்து இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இருந்தாலும் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிற ஒரு ஒரு கருவியாக அவர் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கார். ஸோ அது வந்து உங்களுக்கு அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்டை வந்து உருவாக்குது. நீங்கள் அவரை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்க. ஸோ ஒரு மரியாதையான பர்சனாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ஆஃப்டர் 1 வீக் ஜேகேவோட அங்கிள் வீட்டில் மேரேஜ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே பெரிய மிரர் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஃபுல் போஸும் தெரிகிற மாதிரியான ஒரு மிரரில். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. பிகாஸ் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் அண்ட் தென் அதுக்கு மேட்சாக ஜுவல்ஸ், ஹேர் ஸ்டைல், மேக்கப், எவ்ரிதிங் எல்லாமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது உங்களுக்கு. உங்கள் கண்ணே உங்களால் நம்ப முடியல, இது நானா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நீங்களே உங்களை ரசிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களால் அந்த சந்தோஷத்தை கூட முழுசாக அனுபவிக்க முடியல. அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே பிறந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சந்தோஷம் கூட முழுசாக கிடைக்கவே இல்லைல்ல. அழகாக இருக்குது ஆனால் ரசிக்க முடியல. ஆசையாக இருக்குது ஆனால் வாழ முடியல. ஏன் தான் பிறந்தோன்னு இருக்குது. ஆனால் பாரேன், நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒருத்தன் வந்தான். அவன் தான் மொத்த வாழ்க்கையும்னு நினச்சி ஒரு 24 மணி நேரம் கூட உன்னால் முழுசாக சந்தோஷமாக இருக்க முடியலை. அதுக்குள்ளே எல்லாம் போயிடுச்சு. இப்போது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் எனக்கும் அவனுக்கும் தான் தெரியும் இது ஜஸ்ட் கான்ட்ராக்டுன்னு. என்னை வச்சு அந்த கடவுள் ஏன் இவ்வளோ விளையாடுறான்னு தெரியலை. பரவாயில்ல, அந்த நரகத்துலேருந்து விடுபட்டுட்டேன்ற ஒரு நிம்மதி மட்டுமாவது எனக்கு கொடுத்தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ கரெக்டாக அங்கிள் வந்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு உங்களை ப்ளஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல். நீங்கள் அப்படியே போயிட்டு காரை விட்டு இறங்குறீங்க. பார்த்தா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. அங்கிள் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு புரியுதுமா, அவன் தான் பெருசாக எதுவும் வேண்டாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தன் உன்னை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதான் சரின்னு சொல்லிட்டேன். அவன் ரொம்ப நல்ல பையன், நீ வேணும்னா பாரு, கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூட நடந்து உள்ளே போகிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கான். மியா எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்கா ஜங்குக்கை. பேபி, நீ இன்னைக்கு போய் தான் ஆகணுமா? உனக்கு என்ன டேஸ்ட்டோ? அவளை பார்த்தாலே பிடிக்கல. ஏக், அவள் ஆளும் மூஞ்சியோ ட்ரெஸ்ஸோ டிஸ்கஸ்டிங் அப்படின்ட்டு ஒரு மாதிரி முகத்தை சொல்லிக்கிறா. இப்போ ஜங்குக் ஒரு ஐப்ரோவை ரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே முறைக்கிறான். இல்லை பேப்ஸ், எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. உனக்கு எப்படி தான் பிடிச்சிருக்கோ? இதோ பாரு, நான் ஒன்றும் பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகல. ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ். புரியுதா இல்லையா உனக்கு? இப்போ மியா கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறா. ஜங்குக் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படியே ஹேரை கோம் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறான். ஹனி, நானும் வரனே ப்ளீஸ் அப்படிங்கிறா. இப்போ ஜங்குக் ஒரு 5 மினிட்ஸ் யோசிச்சுட்டு, இல்லை வேணாம், உன்னை பார்த்தா அங்கிள் டென்ஷன் ஆவார். அண்ட் தென் இந்த இடத்துல நீயும் வந்திருந்தா சரியாகவும் இருக்காது. ஜஸ்ட் போயிட்டு ஒரு சைன் தானே,
பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். இப்போ மியாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறா. இப்போ ஜங்குக்கும் கார் எடுத்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறான். ஸோ ஜங்குக் பொறுத்த வரைக்கும் மியா லவ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்காக ஒரு லிவ் இன் மாதிரி அவ்வளோதான். அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் மியாவை தாண்டி வேற ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் போனதும் கிடையாது. அவகிட்ட லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சொன்னதும் கிடையாது. அவகிட்ட அந்த லவ் ஃபீல் பண்ணதும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் மியாவை லவ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் அவளுக்கு லாயலாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மியாவை பொறுத்த வரைக்கும் மணிக்காக அவன் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு கேரக்டர் அவ்வளோதான். பிகாஸ் அவன் போய் எப்போ என்ன கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அவன் பாட்டு தூக்கி கொடுத்துருவான். பிகாஸ் அவன் நினச்சிட்டு இருக்கான் அவள் வந்து இவனோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான். ஸோ இதுவுமே அவளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. எப்போ எவ்வளோ வேணுமோ அவள் கேட்டு வாங்கி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாள். அண்ட் தென் அவளுமே ஒரு ப்ளே கேர்ள் மாதிரி தான். ஸோ ஓகே, அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ மறுபடியும் இப்போ ஜங்குக் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்டர் ஆகிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்கான். என்ன தான் அவன் அது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ். உங்களுக்குள்ளே வந்து அந்த ஃபஸ்ட்டு லவ் ஃபீலே அவன் கொடுத்தது தான். ஸோ ஒரு நாள்லையே அவன் கூட ஒரு யுகத்தையே வாழ்ந்து முடிச்சிட்டிங்க. அதனால் உங்களையே மறந்து அவனை பார்த்து சிரித்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. அண்ட் தென் ரிங் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து அவனை பார்த்து ரொம்ப ரசித்து அந்த ரிங்கை போடுறீங்க. பட் அவன் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாமல் அவங்க கையை பிடிச்சி உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல. அப்படியே போட்டுட்டு கிளம்பிடுறான் வெளியே. இப்போ அங்கிள் வந்து உங்கள் 2 பேருமே பார்க்குறாங்க. பட் அங்கிளை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு எவ்வளோ தூரம் வர்றதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு, போக போக சரியாயிருவான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போ ஜங்குக் வந்துட்டு வெளியே வந்தவன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு திரும்ப உள்ளே வந்து உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ அங்கிளுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்மைல், அப்படியே அவங்களையும் பார்த்து சிரிச்சுட்டு பிளாஸ் பண்ணிவிட்டு அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ எதுவுமே பேசிக்கலை. அப்படியே காரில் 2 பேரும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கோட வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஹவுஸே உங்களோடது தான். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்டர் ஆகுறான். நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. ஸோ உள்ளே பார்க்குறீங்க, நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கவே இது பாரு, இது உன்னோட ரூம், இது என்னோட ரூம், என் ரூம் கேட்காண்டது கொண்டும் நீ வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படிங்கிறான். நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் எதுவுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறான். ஸோ நீங்கள் ஹாலில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் அங்கிள் வராங்க. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கிளை வந்து கூப்பிட்டுடுறீங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து தந்துடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஹாலில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் வேறு ரூமில் போய் வச்சிங்கன்னா அவங்க ஏதாவது நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க. நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உங்களோட ரூமில் வச்சுட்டு அந்த ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே ஒரு 1 hour போகுது. உங்கள் ரூமை நாக் பண்ணுற சவுண்டு நீங்கள் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மியா நின்றுட்டுருக்கா. உங்களை ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் எரிச்சலோட ஒரு பார்வை பார்த்துட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜங்குக்கோட ரூம்குள்ளே போகிறா. இப்போ நீங்களும் போகிறீங்க. ஸோ அங்கே ஜங்குக் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அவனோட கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஷர்ட்டை ஒரு மாதிரி ஒரு 3-4 பட்டன்ஸ் அவுழ்த்து விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போனதுமே உங்களை பார்க்குறான். இப்போ மியா உங்களை பார்த்த எரிச்சலில் ஜங்குக்கோட லேப்பில் அப்படியே ஏறி உட்காரா. டக்குன்னு ஜங்குக் பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு ஏய் என்ன பண்ணுற, அடுத்தவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும் தெரியாது உனக்கு அப்படிங்கிறான். இப்போ ஒரு நிமிஷம் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு பெட்டில் உட்காந்துடுறா. ஸோ ஜங்குக் அப்படியே அவங்கள சொடக்கு போட்டு கூப்பிடுறான். நீங்கள் அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. ஸோ அந்த பேப்பர்ஸ் எடுத்து உங்கள் முன்னாடி அப்படியே தூக்கி போடுறான். நீங்கள் அப்படியே அதை எடுக்கிறீங்க. அதான் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர். ஸோ அப்படியே ஒரு சின்ன ஃபேக் ஸ்மைலோட அதில் சைன் பண்ணுறீங்க. ஜங்குக் என்ன தான் அதை கான்ட்ராக்ட் மேரேஜாக பார்த்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அவனை பிடிச்சி தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் ஒரு தைரியத்தில் அப்படியே சைன் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஒரு வலி, அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு உங்களோட உரிமையானவனை தொடுறா அப்படின்றது. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு அதில் சைன் பண்ணி ஜங்குக் கையில் அப்படியே நீட்டுறீங்க. அவன் அப்படியே அதை வாங்குகிறான். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு விட்டு வெளியே போகும்போது
நான் இன்னும் பேசவே இல்ல அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே திரும்பி அவன பார்க்குறீங்க. அப்போ அவங்க கையில இருக்கிற அந்த ரிங்க பார்த்துட்டு, "அத கழட்டி குடு" அப்படிங்கிறான். உங்களுக்கு உயிரே போகுது. அவன் இப்படி கேட்பான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இதே இருந்திருக்காது. ஸோ அவன் இப்படி கேட்டதுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. "என்ன இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானா? இத பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா வருது. இதெல்லாம் போட்டுட்டு என் ஒய்ஃப்ன்ற பேர்ல ஏதாவது நீ பண்ணனா, அப்புறம் நான் என்ன பண்றது? கழட்டி குடு" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் ஒரு வலியோட அத அப்படியே கழட்டி, ஒரு கண்ணீரோட அவன் கையில குடுக்குறீங்க. ஸோ அத அப்படியே எடுத்து அவன் அந்த பேப்பர்ஸ் மேல வச்சுட்டு, "இதோ பாரு, சும்மா இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டுலாம் போ முடியாது. புரியுதா? மந்த்லி இந்த வீட்டுக்கு நீ ரெண்ட் கட்டணும். அண்ட் நீ எங்க போற, என்ன பண்ற எதுவும் நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி என் மேல எந்த உரிமையும் நீ எடுத்துக்க கூடாது. புரிஞ்சுதா?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க ஒரு மாதிரியா பார்த்துட்டு, "அ ஆனா பணத்துக்கு நான் எங்க போறது? எனக்கு எந்த வேலையும் தெரியாதே" அப்படின்றீங்க. "அதெல்லாம் உன் பிரச்சனை. அதுக்குள்ளலாம் நான் வர முடியாது. எனக்கு தெரியாது. மந்த்லி ரெண்ட் வந்தாகணும். உனக்கு வேணா நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு ₹1000 கொடு போதும்" அப்படிங்கிறான். இப்ப நீங்களும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு உங்க ரூமுக்கு அப்படியே போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இப்பதான் வந்து உங்களுக்குள்ள ஃபீல் வரவே ஆரம்பிக்குது. ஆமா, இது வந்து கான்ட்ராக்ட் தானே. அண்ட் தென் நாம வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிற ஃபீலோட தானே இருக்கணும். நாம எதுக்காக அவன்கிட்ட உரிமை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வலியோட உங்க மனசுக்கு நீங்க சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் மியா மறுபடியும் ஜங்குக்க ஒரு மாதிரி உரசிட்டு உட்காந்துட்டு, "ஹனி, எதுக்கு நீ இப்போ ₹1000 கேட்குற? ஒரு 8000 7000 கேட்க வேண்டியதானே?" அப்படிங்கிறா. இப்போ ஜங்குக் அவளை முறைச்சிட்டு, "இதோ பார், எனக்கு மணின்றது பெரிய விஷயமே கிடையாது. என்கிட்ட இல்லாததா? அவள் இந்த வீட்டில் ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருக்கிற ஃபீலில் இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் அவகிட்ட மணி கேட்டேன்" அப்படிங்கிறான். ஸோ அவள் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு லைட்டாக அவனை வந்து டச் பண்ணி அவனை வந்து ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. இப்போ ஜங்குக் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, "இதோ பாரு மியா, நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன் உன்ட்ட. எனக்கு எப்போ வேணும்னு தோணுதோ அப்போ மட்டும்தான். புரிஞ்சுதா? உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்து போயிடுறான். ஸோ இப்போ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே அன்பேக் பண்ணி கபோர்டில் வச்சுட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகவே ஜங்குக்கும் மியாவும் நைட்டு டின்னருக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்டுடுறாங்க. ஸோ உங்களுக்கு செம்ம பசி. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்படியே கிச்சன் போகிறீங்க. அங்கே இருக்கிற திங்ஸை வச்சு சும்மா ஏதோ செஞ்சு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமில் போய் படுத்திருக்கீங்க. உங்கள் மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு வந்து வேதனைப்படணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் போக போகவே கொஞ்ச நேரத்தில் மியாவோட மோன் சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது உங்களுக்கு. இருக்க இருக்க உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த சவுண்ட்ஸ் கேட்கவே அருவருப்பாக இருக்குது. ஸோ காதை மூடிட்டு அப்படியே ஒரு மாதிரி குறுகி அழுதுட்டு இருக்கீங்க. அவள் பயங்கரமாக இன்னும் லவுடாக கத்திகிட்டே இருக்கா. ஸோ ரொம்ப நேரமாக இந்த மாதிரி சவுண்டு கேட்கவே நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே கிளம்பி வெளியே உங்களுக்கு ஏதாவது ஒர்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறீங்க. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒர்க்கு தேடி நீங்கள் வெளியே போகிறீங்க. ஸோ எங்கே போய் என்ன கேட்குறது எதுவுமே தெரியல உங்களுக்கு. ஸோ தயங்கி தயங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்டுட்ருக்கீங்க. ஃபைனலி ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு ஒர்க்கு தராங்க. ஸோ நீங்களும் வந்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கற்றுட்டு அண்ட் தென் அங்கே இருக்கிறவங்க கிட்ட எது எது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஒரு 2 டேஸ் இப்படியே போகவே நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கு கிடைச்சதுக்கப்புறமா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம யாரையும் நம்பக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு ஒர்க்கு கிடச்சிருச்சு. நாம் நம்மளோட தேவைகளை பார்த்துக்கணும். யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு நாம தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே அந்த டேவோட மார்னிங் நீங்கள் வீட்டில் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ மியாவும் ஜங்குக்கும் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பாட்டு கிச்சனில் போய் சமைக்கிறீங்க, பாக்ஸில் எடுத்து வைக்கிறீங்க, அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்கள க்ராஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்க. பட் அவங்கள கண்டுக்கல. அவங்க இருக்கிறதாவே நீங்கள் மதிக்கலை. ஸோ அப்படியே போகிறீங்க. போகிறவங்கள ஜங்குக்கு ஒரு மாதிரியாக பார்க்குறான்.
ஒரு குறுன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்போம்ல, கண்ணிமைக்காம அந்த மாரி பார்த்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு என்ன என்ன ஃபீல்ன்னு தெரியல. ஸோ அப்படியே பார்த்துட்டு அவன் விட்டுடுறான். மியாவுக்கு ஒரு மாதிரி இவங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அண்ட் தென் அ எப்படி இவள வந்து இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்ருக்கிறது அந்த மாரி ஒரு ஃபீல்ல இருக்கா. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஓடுது. இந்த 1 வீக்ல நீங்க நல்லா அந்த ஒர்க்குக்கு வந்து ட்ரெயின் ஆயிட்டீங்க. ஸோ நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களுக்குமே அது வந்து பழகுன மாதிரி இருக்கு. ஸோ எந்த கஷ்டமும் தெரியல. புதுசா அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்து வெளிய வந்து ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து ஒரு பாரமா தெரியல. ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த வீக்கோட எண்டு ஜங்குக் வீட்ல இருக்கான். நீங்க கிளம்பி எப்பவும் போல ஒர்க் போயிட்டீங்க. ஸோ இந்த டேயோட ஈவினிங் ஜங்குக்கு அவங்க அங்கிள் கால் பண்றாரு. ஸோ ஜங்குக், "சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? வயன் எங்க ஜங்குக்?" "ஆ ஆ வயன் வாஷ்ரூம்ல இருக்கா. ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன்." "ஓ அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன்." "அ வீட்டுக்கா? ஐயோ! அங்கிள், சொல்ல மறந்துட்டேன். வயனை கூப்பிட்டு நான் வெளியே போகிறதா இருக்கேன். ஸோ இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கோங்களேன்." அது எப்படி ஜங்குக்? ஒரே நேரத்தில் ஒரு பொண்ணால் 2 இடத்துல இருக்க முடியும்?" அப்படின்றாரு. இப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவள் ஒரு வேளை அங்கிளை பார்க்க போயிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். "அ அங்கிள், வயன் இப்போ ஏன் முன்னாடி இருக்கா" அப்படின்றாரு. இப்போது ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. சைலண்ட்டாக நிற்கிறான். "இதோ பாரு ஜங்குக், உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. நீ பாட்டுக்கு அவளை வேலைக்கு அனுப்பி வச்சிருக்க. ஏன் ஜங்குக், உன்கிட்ட பணத்துக்கு என்ன குறை? அவளை எதுக்கு நீ வேலைக்கு அனுப்பி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். "இதோ பாரு ஜங்குக், வயனை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அவள் உன்னோட ஒய்ஃப், புரியுதா?" "எஸ் அங்கிள்." "இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நான் வயனை பார்த்தேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. எப்படி அவள் போய் சொன்னா? அப்போ எல்லாத்தையும் வளரிட்டாளா? அந்த மாதிரி அவன் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஒரு 8:30 போல் வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அவர் எதார்த்தமாக தான் உங்களை பார்த்துருந்துருப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அவரு வந்து அப்பதான் கோவப்பட்டு அவன்கிட்ட பேசியிருப்பாரு. இப்போ ரூம்ல ஜங்குக் கடுப்புல உட்காந்துட்ருக்கான். என்னாச்சுன்னு மியா போய் கேட்குறா. ஜங்குக்கும் எல்லாத்தையும் சொல்றான். அங்கிள் கால் பண்ணாரு, இந்த மாதிரிலாம் சொன்னாருன்ட்டு. ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி உங்க மேல அவ கடுப்பா இருக்கா. உங்கள இன்னுமே கோத்து விடலான்னு, நீங்க தான் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. நீங்க தான் பாவமா மூஞ்சிய வச்சுட்டு அங்கிள் கிட்ட போய் எல்லாத்தையும் போட்டு குடுத்துருப்பீங்கன்னு நல்லா ஜங்குக் ஏத்தி விடுறா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வேளை நீங்களா இருக்குமோ அப்படின்ட்டு. அவனுக்கு உங்க மேல செம்ம காண்டு. அப்படியே கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீங்க அப்படியே ரொம்ப டயர்டா ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. ஸோ ரூமோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க ரூம் டோர் சவுண்டு கேட்டதுமே ஜங்குக் நீங்க வந்துட்டீங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டு, டக்குன்னு அந்த கோவத்தோட எந்திரிச்சு உங்க ரூம் டோரை பட்டுன்னு ஓப்பன் பண்றான். நீங்க அப்படியே பயந்துடுறீங்க ஒரு நிமிஷம். கையில ட்ரெஸ் வச்சுட்ருப்பீங்க. அத அப்படியே கீழ போட்டுடுறீங்க. ஸோ அவன் அப்படியே ஒரு மாரி கடுப்பாயிட்டு உங்கள மொறச்சு பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்க பயந்து போய் பாவமா அண்ட் தென் குழப்பமா அவன பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்க ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கவே அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. இப்படி மூஞ்சிய வச்சுட்டு தானே என்னை ஏமாத்துற அப்படின்ற மாதிரி டக்குன்னு கிட்ட வந்து உங்க ஜா லைன்ஸ் அப்படியே டைட்டா கிரிப் பண்ணிட்டு உங்கள அப்படியே அந்த வால்ல பின்னாடி புஷ் பண்ணிட்டு போய் பின் பண்றான். சார் சார் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. விடுங்க. எனக்கு வலிக்குது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு மாதிரி அவன் கைய பிடிச்சு தள்ள ட்ரை பண்றீங்க. "ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன கொழுப்பா? அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, போய் சொல்லாத, அங்கிள் கிட்ட சொல்லாதன்னு. அப்புறம் பாவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போய் வத்தி வைக்கிறியா? அப்படின்ட்டு உங்க ஜாலைன அப்படியே டைட்டா பிடிக்கிறான். "ச சார் என்ன சொல்றீங்க? நான் நான் எதுவும் சொல்லல. எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. எனக்கு வலிக்குது, விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கைய எடுத்து விட ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. "ஏய், இப்படியெல்லாம் நீ நடிச்சுட்டா எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ சொல்லாம அங்கிளுக்கு எப்படிடி தெரிஞ்சுது நீ ஒர்க்கு போறது?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு அப்படியே கேட்குறான். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவும் பேசவே இல்ல. என்கிட்ட மொபைல் கூட கிடையாது. அப்புறம் எப்படி சார் நான் பேசுவேன்? ப்ளீஸ் சார் என்ன விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய பிடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. நடிக்காதடி. இப்படி மூஞ்சிய வச்சு வச்சு தானே ஏமாத்திட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும். இப்போ என்னடி உனக்கு?
உனக்கு நான் புருஷனா இருக்கணும். அப்படித்தானே? அதுக்கு தானே இவ்ளோ ட்ராமா பண்ணிட்டுருக்க? ஆ அதானே வேணும் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பெட் சைட் புஷ் பண்றான். இப்ப நீங்க ஒரு மாதிரி ஸ்டொமக்க பிடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. அண்ட் தென் ஒரு மாரி ஸ்டொமக் பெயின் ஆகுது. ஸோ நீங்க அப்படியே வந்து அவன் கைய பிடிச்சு தட்டிட்டு இருக்கீங்க. நோ, நோ அப்படின்ற மாதிரி. அவன் புடிச்சு பெட்டு கிட்ட உங்கள புஷ் பண்ணவே, டக்குனு உங்களோட ட்ரெஸ் அப்படியே வந்து வெட் ஆகுது. ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே ஒரு மாதிரி அம் அவன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிட்டு, அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸ அப்படியே டச் பண்றீங்க. அது அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லா ஸ்ட்ரெயின் ஆகுது. லைக் உங்க லெக் ஃபுல்லாவுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகி, அது அப்படியே ஃப்ளோர்ல வந்து ட்ராப் ஆகுது. ஸோ ஒரு 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 ஃபீல் ஆயிடுது உங்களுக்கு. அவன் முன்னாடி இப்படி நம்ம ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கீழ உட்காந்துடுறீங்க. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஒரு மாதிரி திகைச்சு போய் உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே பயங்கரமா ஏங்கி ஏங்கி அழுதுட்டு, அப்படியே உங்க நீஸ ஹோல்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு, "தயவு செஞ்சு வெளிய போங்க சார். ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன தனியா விடுங்க. என்னை இப்படி பார்க்காதீங்க. ப்ளீஸ் சார் வெளிய போங்க." அப்படின்ட்டு அழுகுறீங்க. ஸோ உங்கள இந்த நிலமையில பார்த்ததும் அவனுக்கு இருந்த கோவம்லாம் அப்படியே போயிடுச்சு. ஒரு மாரி பாவமாயிடுது அவனுக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே வெளிய போயிடுறான். இங்க உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் உயிர் போய்க்கிட்டு இருக்கு. அதே சிச்சுவேஷன்ல ஜங்குக்கு உங்ககிட்ட இந்த மாரி ஹார்ஷா பிஹேவ் பண்ண, நீங்க பயந்துடுறீங்க ரொம்ப. ஸோ உங்க உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது பயத்துல. போதா குறைக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஜங்குக் நம்மள பார்த்துட்டான் அப்படின்னு ஒரு மாரி அருவருப்பா இருக்கு. ஸோ எல்லா மனநிலையும் உங்கள போட்டு அழுத்த, நீங்க அப்படியே அழுதுகிட்டு சுருண்டு அந்த இடத்துல அப்படியே படுத்துடுறீங்க. உங்களால சுத்தமா முடியல. வெளிய போன ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பொண்ண வந்து நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாரி பீரியட்ஸ் டைம்ல பெட்ல புடிச்சு தள்ளுற அளவுக்கு போயிட்டோம். ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம்? அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எரிச்சலோட, ஒரு கோவத்தோட, அப்படி ஒரு மாரி ஒரு பாவமான மனநிலையோட அப்படியே பெட்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு தூங்க போக மனசே இல்ல. நீங்களுமே இன்னுமே சாப்பிட வெளிய வரவே இல்ல. ஸோ மியா மட்டும் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு. அவள பொறுத்தவரைக்கும் ஜங்குக் இன்னுமே உங்க ரூம்ல உங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஸோ இந்த பக்கம் நீங்க ஒரு 1 ஹவர் கிட்டக்க அப்படியே சுருண்டு படுத்துட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா எழுந்திருச்சு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த ஃப்ளோர்ல இருக்கிற ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிட்டு, அப்படியே பொறுமையா வெளிய வரீங்க. உங்களால சுத்தமா முடியல. ஸோ ஜங்குக் பார்க்குறான் உங்கள. ஜங்குக்க பார்த்தோனே பயந்துட்டு, நீங்க அப்படியே மறுபடியும் ரூம்குள்ள போயிடுறீங்க. இப்ப ஜங்குக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. "டேய்! ஏன்டா இப்படி பண்ண? பைத்தியக்காரா! ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியாடா பிஹேவ் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவன கேட்டுட்டு இருக்கான். ஸோ அவனுக்குமே அவன் மேல ஒரு கோவம் வந்துடுது. ஸோ அவன் இருந்தா நீங்க வெளிய வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரூமுக்கு போறான். அங்க மியா ஜங்குக்காக வெயிட் பண்ணி டயர்டாயி தூங்கவே செஞ்சிருப்பா. ஜங்குக் இந்த பக்கம் படுத்துட்டு தூங்க ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல், ஒரு குற்ற உணர்ச்சி அண்ட் அதையும் தாண்டி ஒரு பொண்ணு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கா. நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம கண்டுக்காம இருக்கோம். அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவன போட்டு ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அவன் ஒரு மாரி புரண்டுட்டே அப்படியே படுத்துட்டு இருக்கான். "நீங்க வெளிய வந்தீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்கணும்னு அவனுக்கு தோணுது. ஆனா நீங்க வந்து அத எப்படி எடுத்துப்பீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் அந்த மாரி பிஹேவ் பண்ணான். இப்ப போனா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு பயம் வேற. ஸோ அப்படியே வந்து படுத்துட்டே இருக்கான். நீங்க ரொம்ப நேரம் கழிச்சு மறுபடியும் வெளிய வரீங்க. ஸோ ஜங்குக் அங்க இல்ல. கிச்சன் போயிட்டு சும்மா சின்னதா ஒரு டின்னர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி, நீங்க அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு உள்ள வந்து படுக்குறீங்க. தூக்கம் வரல. பெயின் தாங்க முடியல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு பக்கமா குறுகி அப்படியே ஸ்டொமக்க இறுக பிடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஒரு 1 ஹவர் இப்படியே போகுது. நீங்க தூங்கல. அழுதுட்டே படுத்துட்டு இருக்கீங்க. உங்க மனசுல ஜங்குக் பத்தி எப்படியெல்லாமோ தாட்ஸ் இருந்துச்சு. பட் அவன் டே பை டே உங்ககிட்ட அந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு மொத்தமா அழிச்சிட்டான். ஸோ ஜங்குக் மேல ஒரு பயம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. லைஃப்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் குடுத்து, நீங்க அதிகமா நம்புன ஒரு பெர்சன்னா உங்களோட பிரதர். அவன் உங்கள பத்தி கண்டுக்கல. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன ஏது? எதுவுமே யோசிக்கல. நீங்க ஹெல்ப்புன்னு போய் கேட்டா கூட, மணிய தூக்கி போட்டு உங்கள அசிங்கப்படுத்த தான் செஞ்சானே தவிர, உங்களுக்கு காது குடுத்து எதுவுமே கேட்டுக்கணும்னு தோணல. ஸோ அடுத்து நீங்க டாடோட இடத்துல வச்சு பார்த்த உங்களோட கார்டியனா இருந்த உங்களோட அங்கிள், ஒரு அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமும் செய்ய வேண்டிய ஒரு மனுஷன், உங்களோட பாடிக்காக அலைஞ்சாரு. உங்கள டார்ச்சர் பண்ணாரு. ஸோ அவரு பண்ண அந்த விஷயங்களே நீங்க மொத்தமா ஒரு
ஆண் வர்க்கத்தையே மதிக்கக்கூடாது. அவங்க எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி நெனச்சிட்டு இருந்த அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்குள்ள லவ் அப்படின்ற ஃபீல குடுத்தது ஜங்குக். ஸோ அவன பார்த்து உருகி, உருகி லவ் பண்ணி அந்த ஒரு நாள் நைட்லயே நீங்க உங்க மொத்த வாழ்க்கையும் கனவா கண்டு வாழ்ந்து, அடுத்த நாள் வரும்போது அவன் ஜஸ்ட் உங்களோட கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டான். ஸோ அதுவும் இருந்தாலுமே பரவால்ல, நான் போக போக அவன வந்து புரிஞ்சு லவ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருந்த நீங்க, இன்னைக்கு அவன் நடந்துக்கிட்டத பார்க்கும்போது டோட்டலி அவனையுமே வெறுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ லைஃப்ல முக்கியமான இடத்துல இருக்க வேண்டிய ஜென்ஸஸ் எல்லாருமே உங்ககிட்ட அந்த முக்கியத்துவத்த தரல. ஸோ ஒரு மாதிரி உடஞ்சிடுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. ஒரு மாரி லைஃபே வெறுத்த மாரி இருக்கு. ஸோ அந்த ஆண் வர்க்கத்து மேலேயே ஒரு ஒரு கோவம் வர ஆரம்பிக்குது. இனிமே எந்த ஆணையுமே நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே அந்த வெறுப்புலயும், அழுகையிலயும், வலியிலயும் கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிக்கிறீங்க. மிட் நைட் ஒரு 3:00 கிட்ட இருக்கும். ஸோ இப்போ ஜங்குக்கு தூக்கம் வராம பொறுமையா எழுந்து உங்க ரூம்க்கு வரான். நீங்க அப்படியே ஒரு மாரி குறுகி போய் படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாரி பாவமா இருக்கு. அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்த இடத்த அவன் பார்க்கும்போதெல்லாம் நீங்க உட்காந்து அழுதது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ நீங்க வலியில படுத்துருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. உங்க கண்லலாம் கண்ணீர் வடிஞ்சு அந்த தழும்பு அப்படி அந்த தடம் இருக்கும் இல்லையா? ஸோ அது அப்படியே நிக்குது. ஸோ அவன் அத பார்த்து ஒரு மாரி மனசு உடைஞ்சு போயிட்டு, அப்படியே ஹால்ல போய் உட்காந்துடுறான். ஒரு மாரி ஹேரெல்லாம் ஒரு மாரி கிராப் பண்ணிட்டு. ஸோ அவனுக்கு முடியல. சம்திங் உள்ள ஏதோ பண்ணுது அவனுக்கு. இருந்தாலும் அது என்ன ஃபீல் அப்படின்றத அவனுக்கு எடுத்துக்க முடியல. அப்படியே ஹால்லேயே கொஞ்ச நேரம் உட்காந்து புலம்பிட்டு, அப்படியே அந்த சோஃபாலேயே தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எப்பவும் போல ஒர்க்குக்கு கிளம்புறீங்க. உங்களுக்கு இப்போ பெயினியா தான் இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. வீட்ல இருக்கிறதோட அங்க போய் கூட இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கிளம்பிடுறீங்க. ஸோ வெளிய அப்படியே வரீங்க குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹால்ல தான் ஜங்குக் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அவன பார்த்தோனே அப்படியே பட பட படன்னு நடுங்குது. அப்படியே நடுங்கிட்டு பொறுமையா கிச்சனுக்குள்ள போறீங்க. ஸோ குக் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து கட் பண்ணிட்டு அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கவே, கொஞ்சம் அப்படியே லைட்டா சத்தங்கள் கேட்க ஜங்குக் அப்படியே கண்ணு முழிச்சு கிச்சன் அப்படியே பார்க்குறான். நீங்க உள்ள நின்னு அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள பார்த்ததுமே, "உனக்கு இப்போ எப்படி இருக்கு? நீ ஃப்ரீயா? நல்லா இருக்கியா?" அந்த மாதிரிலாம் கேட்கணும்னு அவனுக்கு தோணுது. இருந்தாலும் நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நீங்க அவன் எந்திரிச்சத கவனிக்கவே இல்ல. நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தாங்கி தாங்கி லைட்டா நடந்துட்டு அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவே, உங்களுக்கு இன்னுமே பெயினா இருக்குன்றத அவன் புரிஞ்சுக்கிறான். ஸோ அப்படியே அவன் கிட்ட வரான். நீங்க இன்னுமே அவன கவனிக்கல. பின்னாடி வந்து நிக்கிறான். "வயன்." இப்ப இந்த குரல கேட்டதுமே அப்படியே நடுங்குது உங்களுக்கு. படபடபடன்னு ஆயிட்டு, வேகமா திரும்பிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போறீங்க. "எ ஏய் பயப்படாத. நான் நான் கோவம்லாம் படல. இப்போ எப்படி இருக்க? ஆர் யூ ஓகே நவ்?" அப்படிங்கிறான். இப்போ நீங்க எதுவுமே சொல்லல. அப்படியே நின்னுட்டுருக்கீங்க பயந்து போயி. "அ எனக்கு புரியுது. உனக்கு இப்போ முடியலன்னு. ஸோ இன்னைக்கு வேணா லீவ் போட்டு வீட்லயே இரு" அப்படிங்கிறான். "இல்ல வேண்டாம். நான் நான் போறேன்." "சரி ஓகே. நான் ஃபுட் ஆர்டர் பண்ணி தரேன். நீ குக் பண்ண வேண்டாம். வெளிய போ" அப்படிங்கிறான். "இ இல்ல சார். வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு நடுங்குறீங்க பயங்கரமா. ஸோ நீங்க அவன் முன்னாடி நிக்கிறதுனால தான் இப்படி நடுங்குறீங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஹால்ல போய் உட்காந்துடுறான். இப்போ நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டு கடகடன்னு ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க அதுக்குள்ளேயே உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிஃபன்ல போட்டுட்டு கடகடன்னு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. போறவங்கள பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. லைக் மனசுக்குள்ள ஏதேதோ தோணுது. ஆனா அவனால அது என்ன ஃபீல் அப்படின்றதே சொல்ல முடியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.